இன்றைக்கு எங்கட நாட்டுல இன்ஷா அல்லாஹ் இப்ப வந்த சட்டம் இன்னொரு 10 வருஷத்துக்கு பின்னால இது ஒரு அமுலாவுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் நிகா கடிதம் கேட்கக்கூடிய நேரத்துல ஒரு நிர்பந்தத்துக்கு ஒவ்வொரு நிர்வாகிகள் தள்ளப்படுவார்கள். என்ன தெரியுமா? உங்களுக்கு நிகா கடிதம் சும்மா தரையிடாது, உங்களோட மவன் சம்பந்தமா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட அந்த நிகா கடிதத்தை ஜாயின் பண்ணித்தான் பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குற. அப்ப விளங்கி கொள்வாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாவிச்சதுக்கு பின்னால என்னது இவன் போத பாவிக்கிறானா இல்லையா, எங்கட மவனை இந்த ஊருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலுமா இல்லையான்னு சொல்லி அவங்க பார்த்து முடிவு எடுத்துக் கொள்வாங்க. இந்த சட்டம் ஒவ்வொரு பள்ளியிலும் வரணும். இது வாலிபர்களை அடக்குறதுக்கோ அல்லது குறைகளை வெளிப்படுத்துறதுக்கோ இல்ல. இன்னைக்கு பொம்பளை புள்ளட வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நான் ட்ரக்ஸ் பாவிக்கிறவனுக்கோ தேவையில்லாத ஒருத்தனுக்கோ நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு வாப்பமார்களும் கஷ்டப்பட்டு சின்னத்துல படிக்க வச்சு ஓத வச்சு நல்ல ஈமான கொடுத்து பொத்தி பொத்தி ஃபர்தாவோட ஈமானோட வளர்த்து எத்தனையோ பொம்பளை புள்ளைகள் ஒன்றுக்கு உதவாதவன கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா அந்த வாப்பாக்கு எவ்வளவு ஒரு கவலை ஒன்று இருக்கும். இந்த கவலைண்டே பட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, தஹஜ்ஜத்துக்கு தாண்ட உம்மா வாப்பாவை எழுப்பாட்டக்கூடிய ஒரு குமரு புள்ள, மதரசால ஓதின ஒரு புள்ள. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கேட்காம பார்க்காம ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கெட்ட கூட்டாளிமார்களோட போயிட்டு சேர்ந்து அவனும் ட்ரக்ஸுக்கு அடிமையாவி இவளையும் ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் 2 பேர் சேர்ந்து ட்ரக்ஸை வித்து கொண்டிருக்கிறாங்க. இது எங்கட நாட்டுல நடக்கிறதா? சும்மா கதை செல்லல. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எங்கட நாட்டுல நடக்கிற விஷயங்கள். அதனால குடும்ப வாழ்க்கை இந்த ட்ரக்ஸால எத்தனையோ குடும்ப வாழ்க்கைகள் நடுத்தருவுக்கு போகுது. புள்ளைகளோட வாழ்க்கை அநியாயமாகுது. இதுக்கு காரணம் என்ன கண்ணியமானவர்களே? இதுக்கு காரணம் நாங்க கெட்ட கூட்டாளி மக்களோட சேர விட்டதுதான். அதனால அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் தாண்ட புள்ள எத்தனை மணிக்கு ஊட்ட விட்டு போறான், எத்தனை மணிக்கு வாரான், யாரோட பழகுறான், யாரோட சேர்றான் என்றத கொஞ்சம் கண்காணிப்பாக இருங்க. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, இப்படி ஒரு பக்குவத்தோட நாங்க பிள்ளைகளை நாங்க வளர்ப்போம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே